ரெண்டாவதாக என்னுடைய பெயர் ஷீஜா ராணி. நான் சூழலேருந்து வரேன். தேவன் செய்த ஒரு அற்புதத்தை உங்கள் மத்தியிலே சாட்சியாக சொல்லணும். என்ன சொன்னால், என்னுடைய கணவர் வெளிநாட்டிலே வேலை செய்து வந்தார் 2018 வரை. அங்கேருந்து வேலை நிறுத்தி விட்டாங்க வீட்டுக்கு. அடுத்த பிறகு இங்கே வீட்டில் வந்து 2021 நாங்கள் வீட்டுக்கு மேல்நிலை வீடு எடுத்தோம். அப்போ நிறைய கடன் வந்ததுனால இப்போது கம்பெனியில் விழிச்சு கேட்டு வேலைக்கு வேண்டி கூப்பிட்டாங்க. 3 மாதத்தை விசாக்கு இப்போ போயிருக்காங்க. போகிறதுக்கு வேண்டி போன 19ஆம் தேதி ஏர்போர்ட்டில் போனாங்க. ஏர்போர்ட்டில் போனப்போ அவங்களுக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்டில் 5 மணிக்கு ப்ளைன் வந்துட்டு 10:20க்கு எடுக்கும். இவங்கள 5 மணிக்கு முன்னே அங்கே அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க போனாங்க. பிறகு 7:30 மணிக்கு சொல்லாங்க, உங்களுக்கு இன்றைக்கி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. நான் கம்பெனியில் சொன்னாங்க, அங்கே கத்தர் ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் போதும், அதுக்குள்ளே ரூபா கையில் வச்சுருந்தா போதும்னு. அப்போ இங்கே என்ன சொல்லாங்க, இந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து அதான் விடுவோம், இல்லைன்னா போக முடியாது, கேன்சல்னு சொல்லிட்டாங்க. அதனால் 7:40க்கு ஃபோன் பண்ணாங்க. இப்படியாக்குன்னு சொல்லி அங்கே கம்பெனிக்கு ஒன்று விழித்து ஃபோன் பண்ணுங்க. அப்போ என் மகன் வந்துட்டு கம்பெனியில் 4-5 பேருக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன். அவங்க ஃபோனை எடுக்கலை. ஏன்னா அந்த டைமில் ஒன்று அவங்க டியூட்டியில் வந்து ஆஜர் பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபோனை எடுக்கலை, அட்டன் பண்ணலை. அப்புறம் நாங்கள் இங்கே மார்னிங் தெரியும்னுள்ள எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டு பார்த்தோம். வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணினா ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல. பிறகு ஏர்போர்ட்லேருந்து மேனேஜர் சொன்னாங்க, இன்டர்நேஷ்னல் ஏடிஎம் கார்டு உள்ளவங்களை வச்சு நீங்கள் ஆன்லைனில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் போதும். அதுக்கு வேண்டி பார்த்தாலும் யாரும் ஒரு ஹெல்ப் பண்ணவில்லை. ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஹெல்ப் பண்ணலை. பிறகு நான் அப்படியே இருக்கும்போது பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் அதுக்கு முன்னே வந்தப்போ எங்கள் வீட்டில் வருவார். அப்போ சொன்னேன், இது வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு, அப்படி ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ அந்த டைமில் போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை காலமை 8 மணி. அப்போ நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் இப்படி ஆகும், உங்களுக்கு இப்போ ஏர்போர்ட்டில் இருக்காங்க, இன்றைக்கி போக முடியாது அப்படின்னு சொல்லாங்கன்னு. அப்போ பாஸ்டர் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாஸ்டருக்கு ஹெல்ப் தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போது பாஸ்டர் சொன்னார், அப்படி ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷ்னல் கார்டு எங்கிட்ட இல்லை, நம்ம ஏசப்பாய்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோன்னு சொன்னார். பாஸ்டர் ஜெபம் பண்ணார், ஃபோன் வழி ஜெபம் பண்ணார். தடஸ்தங்கள் எல்லாம் மாறி போகிறதுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணி, சிஸ்டரே விசுவசிக்கணும், தடஸ்தங்கள் எல்லாம் மாறி போகும்னு சொன்னாங்க. அப்போ நானும் கடவுள்கிட்ட தான் நம்பிக்கை. ஏன்னா மனுஷன் உதவி அந்த டைமில் ஒருத்தருக்கு உதவியும் கிட்டலை, ஆனால் கடவுளுக்கு உதவி தான் அந்த டைமில். பிறகு பாஸ்டர் இப்படி சொன்னார், நம்பர் வெளியே வந்து நம்ம மனசில் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எந்த தடையும் இல்லாமல் கணவருக்கு வெளிநாட்டில் இன்னைக்கு போவதுக்கு ஏசப்பா கிருபை செய்யணும், நான் மண்டப ஆராதனையில் வந்து ஒரு சாட்சி சொல்லுவேன் இன்னும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணினேன். 9 மணி வரையும் ஒரு ஹெல்ப்பும் கிட்டல. கம்பெனியில் ஃபோன் அடித்தா கம்பெனியில் யாரும் எடுக்கல. பிறகு 9:30க்கு வந்துட்டு ஹெச்ஆர் ஃபோன் பண்ணப்போ ஃபோன் எடுத்தார். அது அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்துட்டு அடுத்து இன்னி பார்ப்போம்னு சொன்னார். அப்போ இவங்களுக்கு ஒரே டென்ஷன், அங்கே ஏர்போர்ட்டில் நிற்கார், மேனேஜர்கிட்டே நிற்கார். பிறகு ஒரு மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணார், அது 10 மினிட் வெயிட் பண்ணக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ இங்கே 9:10க்கு எல்லாமே இங்கே கவுண்டரெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க ஏர்போர்ட்டில். அப்போது இவங்க மேனேஜர்கிட்டே நிற்கிறாரு. கடவுள் மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி தேவன் அந்த டைமில் கிருபை செய்தார். அப்படியாக பிறகு 9:30க்கு கத்தர்லேருந்து ஃபோன் எடுத்தாங்க. அவங்க 10 மினிட்டு கேளுங்க, என்ன நாங்கள் சரி பண்ணி தரோன்னு சொல்லிட்டு, பிறகு கடவுளுக்கு கிருபைனால் 10 மணிக்கு அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து மெசேஜ் உடனே அனுப்பினாங்க. இவர் உடனே ஏர்போர்ட்டில் மேனேஜரை காட்டினாங்க. அப்போ 10:20க்கு ஃப்ளைட்டு. கடவுள் தான், தேவன் தான் மனுஷருடைய கண்களில் உயர் எதியாருடைய கண்களில் தயவுடைய கிருபை செய்து அன்னைக்கு அவங்க தேவன் கிருபை செய்தார். இன்னும் 3 மாதத்து விசைக்கு தான் போயிருக்காங்க. பெர்மனண்ட் விசா கிடைக்கவும், பெர்மனண்டான வேலை கிடைக்கவும் தேவன் கிருபை செய்ய எல்லாரும் ஜெபிக்கணும். அடுத்து என்னோட மகள் வந்துட்டு இப்போ 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கா. இனி திங்கட்கிழமை கெமிஸ்ட்ரி எக்ஸாம் கூட உண்டு. மகளுக்கு இடையில பலவீனம் வந்தது. அப்போ போதகர் பாஸ்டர் ஃபோன் பண்ணோம். பாஸ்டர் நைட்டே வந்தார், ஜெபம் பண்ணார். தேவன் நல்ல சுகத்தை கட்டளிட்டார்.
தேவனுக்கு நன்றி. ഹല്ലേലൂയ. സഹോദരനക്ക് എയർപോർട്ടിൽ നിന്ന് നടക്കാത്ത വിഷയം. ഹല്ലേലൂയ. 10 മണിക്ക് ഫ്ലൈറ്റ്, 10 മണി വരെ റെക്കോർഡ് ക്ലിയർ ആകില്ല. ഉള്ള കയറ്റി ഒരിക്കലും നടക്കാത്ത കാര്യത്തെ യേശു കർത്താവ് അവരുടെ കൃപയിനാൽ നടത്തി കൊടുത്താൽ, അன்னைக்கு വിദേശത്ത് പോകാനുള്ള വഴിയെ കൊണ്ടുപോയി കൊടുത്താൽ, ഇത് ദൈവത്തിൻ്റെ കരമെന്ന് എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? ഹല്ലേലൂയ. കടൈസി നിമിടത്തിൽ നമ്മുടെ ട്രെയിനിൽ കയറും പോലെ അല്ല, അങ്ങനെ ഒരുപാട് ഫോർമാലിറ്റീസ് ഉണ്ട്. അതെല്ലാം കടൈസി നിമിഷത്തിൽ എൻ്റെ കർത്താവ് അത് ചെയ്തു കൊടുത്തു. അതുമല്ല അവൻ്റെ മകൾക്ക് രാത്രി 10 മണിയായിരിക്കും, 10 മണിക്ക് മകൾക്ക് ചെറിയ പിശാസിനുடைய ചില പ്രതികൂലങ്ങൾ. ഹല്ലേലൂയ. ഒരു ഇടത്തിൽ കൂടെ പോയിട്ട് വരുന്ന വഴിയിൽ 3 നാളാ മകൾ 10ാം ക്ലാസ് 12ാം ക്ലാസ് எக்ஸாம் எழுதுகிறாங்க. எக்ஸாம் எழுதுகிற பொண்ணும் பிள்ளையும் மௌனியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் பேச மாட்டா, தூக்கம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நைட்டு கூப்பிட்டாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டரே 10 மணி കഴിഞ്ഞാச்சு, ഇനി വരുവീங்களான்னு. ഹല്ലേലൂയ. ഞാൻ പറഞ്ഞു 10 10:30 മണി ആയാലും ഞാൻ വരാമെന്ന് പറഞ്ഞിട്ട് വീട്ടിൽ പോകുന്ന വീട്ടിൽ വന്ന് എല്ലാവരോട് പറഞ്ഞു, ഏതാ ഒരു പിശാചിനെ തുരത്താൻ വേണ്ടി രാത്രി പോവുകയാണെന്ന് പറഞ്ഞ്. ഹല്ലേലൂയ. പിന്നെ അവിടെ വീട്ടിൽ പോയി പ്രാർത്ഥിച്ചു. ആ മകൾ അപ്പത്തിന് പൂർണ്ണ വിടുതല ഉണ്ടാക്കി. അപ്പോൾ അതിലൊരു കാഴ്ച ഞാൻ കണ്ടത്, ഹല്ലേലൂയ, മുടിയും പിരിച്ചിട്ട്, ഞാൻ അവരുടെ എപ്പോഴേ പറഞ്ഞു സ്തോത്ര, ആ ശക്തി എൻ്റെ കൂടെ കുറച്ച് ദൂരം വന്നിരുന്നു സ്തോത്ര, തിരിച്ചു വരുമ്പോൾ. ഹല്ലേലൂയ. മുടിയും പിരിച്ചിട്ട്, ഹല്ലേലൂയ, ഒരു സ്ത്രീ നിൽക്കുന്നത്, ആ മകളിൽ ഉള്ളിൽ നിൽക്കുന്നത് കാണാമായിരുന്നു. അതിനെ കണ്ട് തന്നെയാണ് അതിനെ ശാസിച്ചത്. ഹല്ലേലൂയ. ശാസിച്ചപ്പോൾ അതങ്ങ് മാറിപ്പോയി. അപ്പോൾ അന്ന് ആ മകൾ പൂർണ്ണമായി അത് വിടുവിക്കപ്പെട്ടു. പരീക്ഷയ്ക്ക് അതെല്ലാം എഴുതിയല്ലോ. ആ നല്ല കർത്താവിന് കൈകളെ അടിച്ച് ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ.